ஒரு 10 ரேங்க்ஸ்னால தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வேண்டிய சீட்டு உங்களுக்கு கிடைக்காம போனால் எப்படி இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் கவின் ஃபைனல் இயர் MBBS நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையிலேருந்து. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் தி மெடிக் ஃபார் மோர் மெடிக்கல் காலேஜ் வ்ளாக். நீட் எக்ஸாம் எழுதும்போது என்னோட டார்கெட் மார்க்கே நான் ரொம்ப அதிகமாக தான் வச்சிருந்தேன். இதை விட நான் கம்மியான மார்க் எடுத்தாலும் நல்ல மார்க்காக தான் இருக்கும். ஸோ இதே டார்கெட்டாக வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு படித்தேன். அந்த மார்க் எடுக்கல, ஆனால் நல்ல மார்க்கே எடுத்தேன். MMC தான் என்னோட டார்கெட்டாக வச்சேன். எல்லாரையும் போல நீட் ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிருந்தேன். ரேங்க் லிஸ்ட்டும் வந்துச்சு. நான் எடுத்த மார்க்குக்கு கண்டிப்பாக MMC கிடைக்காது, ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. காலேஜ் கிடைச்சிச்சு, வந்து சேர்ந்துட்டேன். அண்ட் தட் இஸ் கோயிங் குட். நீட்ன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் நல்ல கோச்சிங் இருந்தா. இஃப் சப்போஸ் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ கோச்சிங், நான் ஒரு கோச்சிங் சென்டர் சஜஸ்ட் பண்றேன். பார்க்கல் அகாடமி, தட் இஸ் ஓன்டு பை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இங்க அவங்க தான் நடத்துறதும். டீடைல்ஸ் வேணா நான் ப்ரௌச்சர் கொடுக்குறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஃபீஸ் வந்து 20K. இவங்க கோச்சிங்ல நீங்க பாஸ் பண்ணி உள்ள காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண 20,000 அப்படின்றத ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்க வீட்டுக்கே வந்து ஸ்டேட்டா கொடுக்க போறாங்க. இந்த வயசுலேயே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அதை நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன். சரி, நம்ம பிரசன்ட் லைஃபுக்கு வருவோமா? இவர் தான் நர்வின் அண்ணன், 2020 பேட்ச். என்னோட சீனியர் தான் இவர். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுமே அண்ணனுக்கு வெக்கத்தை பார்த்தீங்களா? ரொம்ப நாளா அண்ணன் கிட்ட அண்ணே காரோட்ட சொல்லி கொடுங்க, காரோட்ட சொல்லி கொடுங்க கேட்டுட்டே இருந்தேன். அவருக்கும் டைம் கிடைக்கல, எனக்கும் டைம் கிடைக்கல. வா காரோட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. சரி, இதுக்கு மேலே அண்ணனை எப்போ கையில் பிடிக்க முடியுமோ அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். எனக்கு கார் டிரைவிங்ல பேசிக்ஸ் தெரியும், ஆனால் நான் இது வரைக்கும் டிராஃபிக்ல ஓட்டினதே இல்லை. இந்த டைமும் டிராஃபிக்ல ஓட்டல. டச் விட்டு போனதுனால அதை கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அண்ணனும் கற்றுக் கொடுத்துட்டு என்னை வெளியே சாப்பிட கூட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சிட்டோம். டாடா பாய்.